உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். பாஜக பெண் பிரமுகருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய நபரை அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று அழைத்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாஜகவில் திறன் மற்றும் விளையாட்டு பிரிவு செயலாளராக இருந்து வருபவர் ஆலிசா அப்துல்லா. இவரை தொடர்ச்சியாக செல்போனில் ஒரு நபர் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி மெசேஜ் அனுப்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால உடனடியாக இது குறித்து ஆத்திரமடைந்த ஆலிசா அப்துல்லா இது குறித்து சம்பந்தப்பட்ட நீலாங்கரை காவல் நிலையத்துல தொடர்ச்சியாக இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனால அவரது செல்போன் எண்ணை வைத்து அந்த ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிய நபரின் செல்போன் எண்ணை வைத்து அவர் தங்கியிருந்த ஓட்டலுக்கே சென்று அவரை பிடித்து காவல் நிலையத்துல ஒப்படைத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் தற்போது அவரது வலைதள பக்கத்துல அந்த ஆலிசா அப்துல்லா என்பவர் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக என்னை போன்ற அந்த பதவியில் உள்ள ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சாதாரண பெண்களுக்கு எவ்வளவு சிரமங்களையும் சுதந்திரமற்ற நிலையை ஏற்படுத்துவதாகவும் அவர் அந்த வீடியோல குறிப்பிட்டு பேசியிருந்தார். உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்து காவல்துறை கைது செய்ய வேண்டும் எனவும் அந்த குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அந்த நபரிடம் நீலாங்கரை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் குடிபோதையில இருப்பதால அவரை தெளிய வைத்து போலீசார் விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். நன்றி சாலமன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.